சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் பறக்கும் படை அதிகாரிகள் மாநகர பேருந்துகளிலும் இன்று அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் மே மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அதற்காக கடைசி கட்டத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைகளை தீவிரமாக கடைசி நேரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் அமைக்கப்பட்டு இந்த கண்காணிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பறக்கும் படையோட எண்ணிக்கை 3லிருந்து 5ஆக உயர்த்தப்பட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல கடைசி நேரத்தில் வீடுகளில் பணப்பட்டுவாடா செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறி மண்டல குழுக்களை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதுமே 5644 மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மண்டல குழு ஒவ்வொரு மண்டல குழுவும் 8 வாக்குச்சாவடிகளுக்கு வீடுகளில் ஏதாவது பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறதா உள்ளிட்ட கண்காணிப்பு பணியில் ஈடுபடுறாங்க. தற்போது நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதாவது தியாகராய நகர் பகுதியில் பறக்கும் படையினர் ஒரு மாநகர பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகளிடம் யாராவது பணம் எடுத்து செல்கிறார்களா உள்ளிட்டவரை கண்காணிக்கிறாங்க. இந்த பறக்கும் படையில் தற்போது துணை ராணுவ படையும் தமிழக காவல்துறையுடன் இணைந்து துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையும் போலீஸ் பாதுகாப்போடு இந்த கண்காணிப்பு தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் கோகுல்.